சக்திவேல் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் சந்தோஷமா நின்னு பேசிட்டு இருக்காங்க. வேலுவோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா, எம்எல்ஏ ஆன சந்தோஷத்துல இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா, சக்திய பார்த்து, "உன்னால தாம்மா நான் எம்எல்ஏ ஆனேன். எம்எல்ஏ பதவியிலேருந்து விலகி தோத்து போய் நின்ன என்ன வந்து, நீங்க திரும்ப வந்து பதவியில நில்லுங்க, ஜெயிங்க" அப்படின்னு சொல்லி, என்ன வந்து தூண்டுகோலா இருந்து, என்ன வந்து இப்ப ஜெயிக்கவும் வச்சிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சக்திய வந்து பாராட்டுறாங்க. இந்த நேரம் பார்த்து அங்க தென்னரசு வராங்க. தென்னரசு வந்து, "உங்களுக்காக தான்ப்பா வேண்டிக்கிட்டு கோவில்ல வந்து வேண்டிட்டு இருந்தேன். இந்தாங்கப்பா இந்த மாரி பிரசாதம் எடுத்துக்கோங்க" அப்படிலாம் சொல்லிட்டு குடுக்குறாங்க. உன்ன வந்து நம்புறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. போதும் போதும் உன்னோட நடிப்புலாம். திரும்ப வந்து நடிச்சுக்கிட்டு இங்க வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு வந்து எல்லாம் திட்டுறாங்க. "என்ன இப்படி பண்றீங்க? எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து வேலு சொல்றாங்க, "சும்மா உன் பேர்ல உள்ள வீட்டுக்கே இங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருக்காத. உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா அப்பா கிட்ட வாங்குன பணம், காரு எல்லாத்தையும் அவர்ட்ட திருப்பி குடு. பாட்டியோட வீட அவங்களுக்கே எழுதி வையி. ஏமாத்துன எல்லாத்தையும் நீயே வச்சுக்கிட்டு இப்படி எங்கள கூப்பிட்டா நாங்க எப்படி உன்ன நம்புறது? ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வா. அப்புறம் நாங்க வீட்டுக்கு வரோம்ன்னு" சொல்லிட்டு வேலு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு "இதுல என்ன பிரச்சனை? நான் எழுதி வைக்கிறேன் தாராளமா" அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசும் சொல்றாங்க. ஆனா தென்னரசு கண்டிப்பா இந்த வேலைய செய்ற ஆளே கிடையாது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.